ஏன் அந்த நேரத்தில் அவங்க மன்னிச்சிருக்கணும்? அரசவையில் இருக்காங்க, என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், பழைய விஷயங்களில் நினைச்சு பார்த்து கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏன் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிக்கு? நபிமார்களுடைய உள்ளமாயிற்று இல்லையா, சுத்தமான தூய்மையான உள்ளம் அது. கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம. அப்போ அந்த அதில் கூட சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு கொன்றுங்க அவர். சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் ஒரு கிணத்துல தூக்கி வீசிடுவோம். அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன், நீ என்னை பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேல எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருக்கு? ஃபஸ்தஜாப லஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். யா ரசூலல்லாஹ், குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க, இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் உங்கள் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி அபா பக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினச்சி கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறாரே இல்லையா?